Taste the Daily. ஐம்பது மாத கால ஆட்சியில் கோவை மாநகராட்சிக்கு எந்த திட்டங்களையும் ஸ்டாலின் மாடல் அரசு கொண்டு வரவில்லை. வீட்டு மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் கட்சி திமுக. எப்போதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கும் கட்சி அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் என கோவை மாவட்டம் வடவள்ளியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகின்றது. இந்த 50 மாத ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோவை மாநகராட்சியிலோ எந்த ஒரு பெரிய புதிய திட்டமாவது கொண்டு வந்திருக்காங்களா? சொல்லு, சத்தமா சொல்லுங்க. சாயிரு காது செவி கிழிஞ்சிடும். கொண்டு வந்திருக்காரா? ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பில்லை, மக்களை காப்பாற்ற வேண்டிய காவலர்களுக்கும் பாதுகாப்பில்லை. தமிழகத்தில் கொலை கொள்ளை திருட்டு நடக்காத நாளே இல்லை. சிறுமி முதல் பாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பில்லை என கோவை மாவட்டம் வடவள்ளியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக்கடிக்கும். திமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக்கடிக்கும் அளவிற்கு மின் கட்டணத்தை ஸ்டாலின் அரசு உயர்த்தி உள்ளது. மின் கட்டண உயர்வால் சிறு குறு நடுத்தர தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்ல. கரண்ட் தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது. அந்த அளவுக்கு மின் கட்டண உயர்வு. ஒரு முறை இருமுறை அல்ல, வருடத்திற்கு 5% மின் கட்டண உயர்வு. ஸ்டாலின் ஆட்சியில் அறநிலையத்துறையில் கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? அரசு நிதியில் கல்லூரி கட்ட முடியவில்லை என்றால் ஸ்டாலின் மாடல் அரசு எதற்கு என கோவை மாவட்டம் வடவள்ளியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் அரசு குறித்து ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் சிம்பிளி வேஸ்ட். கோவை மாவட்டம் வடவள்ளியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் சிம்பிளி வேஸ்ட். ஸ்டாலின் ஆட்சியே ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் சிம்பிளி வேஸ்ட். 4 ஆண்டுகளாக கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டத்தையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று புரட்சி தமிழர் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சராக செல்வார் என கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. முடிவில் ஜெயிச்சார் கோட்டையிலே முதலமைச்சர் அமர்வார்கள். திமுக 4 வருஷமா கையாள திட்டங்கள் எல்லாம் மீண்டும் நம் மாவட்டத்தின் கை பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முனைப்புடன் செயல்பட்டவர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. ஒரு அமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக செயல்பட்டவர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி என கோவை மாவட்டம் லாலி ரோடு சந்திப்பு எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். கோவை மாநகராட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, ஒன்றியங்கள் அனைத்து பகுதியிலுமே அடிப்படை தேவை அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு முனைப்புடன் செயல்பட்ட சகோதரர் அறிவிச்சார் SP வேலுமணி. மக்கள் மீது வரி மேல் வரி போட்டதுதான் 50 மாத கால ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை. 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் என கோவை மாவட்டம் லாலி ரோடு சந்திப்பில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் சூலூரை. வீட்டு வரி 100% ஏத்திட்டாங்க. கடவரி
150% ஏத்திட்டாங்க. மின் கட்டணம் 52% ஏத்திட்டாங்க. வருஷம் 5% உயர்த்தப்படும் என்று சொல்லி ஆண்டொன்றுக்கு 5% வரி உயர்த்திட்டு இருக்கிறாங்க. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது. குப்பை கூட விடல, குப்பைக்கு வரி போட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் பிள்ளைகளை பள்ளிக்கு கூட அனுப்ப முடியாத நிலையில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் போதைப் பொருள் எளிதாக கிடைக்கும் நிலையில் போதை மாடல் அரசாங்கமாக ஸ்டாலின் மாடல் ஆட்சி இருக்கிறதென கோவை மாவட்டம் லாலி ரோடு சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு போனா அங்க இருக்கிற ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியரும் பாதிக்குது. நம்முடைய பிள்ளைகளை குழந்தைகளை பள்ளிக்கு கூட இந்த ஆட்சியில் அனுப்ப முடியல. அப்படிப்பட்ட அவல ஆட்சி நடக்குது. எல்லா ஆசிரியரும் நான் கூட சொல்லல. நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு அல்ல, ஃபெயிலியர் மாடல் அரசு. கோவை மாவட்டம் லாலி ரோடு சந்திப்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அப்படியே பத்திரிக்கை வருவாரு, அப்படியே தொலைக்காட்சி காட்சியளிப்பாரு, அதோட போயிடுவார். அதோட அவர் பணி முடிஞ்சது. மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எப்பொழுதும் அவருடைய சிந்தனை வீட்டு மக்களை பற்றி தான் இருக்கும், நாட்டு மக்களை பற்றி அல்ல. ஆகவே இப்படிப்பட்ட மக்களோட ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் அரசாங்கம் தான் ஸ்டாலின் அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் கோவை மாநகராட்சிக்கு கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை ஸ்டாலின் மாடல் அரசு கிடப்பில் போட்டுவிட்டதென புளியங்குளம் பகுதியில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கோவை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. மத்திய அரசு நாங்கள் கேட்டிருந்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்திருந்தால் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கி திறக்கப்பட்டிருக்கும். அதிமுக ஆட்சியில் 65% நிறைவேற்றப்பட்ட அவிநாசி பாலம் பணிகளை ஸ்டாலின் மாடல் அரசு ஆமை வேகத்தில் செய்து வருகிறது. அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாத கையாலாகாத அரசு ஸ்டாலின் அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த அவிநாசி பாலம் ஆம வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. நான் இருக்கும் போது 65% பணிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டத்தை முழுமை பெறல. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் ஆயிட்டுது. போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிற காலத்துல இங்க வந்து சேர முடியல, காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் சிறைக்கு செல்வார்கள். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட திமுக அரசிற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். அண்மையிலே அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் செய்தாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1-2 கோடி அதையெல்லாம் விரைவிலே தோண்டி எடுத்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவரெல்லாம் பத்திரமா சிறை கம்பிக்கு பின்னாடி இருப்பாங்க. அதிமுகவின் வலியுறுத்தலை அடுத்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த ஸ்டாலின் தற்போது பெண்களை ஏமாற்றும் வேளையில் இறங்கியுள்ளார். ஊழலில் பெற்ற பணத்தை வைத்து மக்கள் மத்தியில் வெற்றி பெற்று விடலாம் என 10 ரூபாய் பாலாஜி கனவு காண்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்னைக்கு 10 ரூபானா யாருமே 10 ரூபாய் மதிக்கல. ஆனா 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. போ 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. 10 ரூபாய்னா யாரு பேர சொல்லுவீங்க? 10 ரூபாய்னா ஒருத்தர் பேர் தான் தமிழ்நாட்டிலே வருது. 10 ரூபாய்னு சொன்னாவே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனுக்கு கூட வந்துடுது. நாம அரசு ஊழியர்களின் காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் சூப்பர் முதல்வர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அப்படியே 4 லட்சம் காலி பணிகள் அப்படியே தொடருது. அதுக்கு மேல் 4,20,000 4,70,000 காலி பணிகள் இன்று வரை தொடருது. அது மட்டுமா, எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சர். எதுல கடன் வாங்குறதுல சூப்பர் முதலமைச்சர்.
கடன் வாங்குதல இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சர். திருத்தணி தொகுதி வாழ் மக்களின் அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றித் தராத மற்றும் கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டுள்ள ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் வரும் 14ஆம் தேதி திருத்தணியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தாம்பரம் மாநகராட்சியில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து வரும் 11ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கழக தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள அழைப்பு. ஸ்டாலின் அரசின் அவலங்களை சுட்டிக்காட்டி பை பை ஸ்டாலின் என ட்ரெண்ட் செய்யும் பொதுமக்கள். கடன் மேல் கடன் வாங்கி மக்களுக்கு எதுவும் செய்யாத ஸ்டாலினுக்கு பை பை சொல்ல தயாராகும் தமிழகம். அதிமுக ஆட்சியிலேயே 80% பணிகள் முடிக்கப்பட்ட ஒரத்தூர் நீர்த்தேக்க திட்டத்தின் மீதமுள்ள 20% பணியை கூட முடிக்க திறனில்லாத ஸ்டாலின் அரசு. சென்னையின் எதிர்கால குடிநீர் தேவையை கருதி அதிமுக ஆட்சியில் தொடங்கிய திட்டத்தை 4 ஆண்டுகளாக முடக்கி வைத்து வஞ்சித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்க ஆண்டுக்கு 2 கோடி தருவேன் என்று சொன்னீங்களே. 17 ஆண்டுகள் ஆயாச்சு. எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக ஆசிரியர்களை மாற்றுப் பணிக்கு அனுப்பும் திட்டத்தை அரசு கைவிடக் கோரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் 2வது நாளாக போராட்டம். பொய் வாக்குறுதிகளை வாரி இறைத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு ஆசிரியர் பெருமக்களை போராடும் நிலைக்கு தள்ளிய விடியா அரசு. 276 கோடி ரூபாய் சுங்க கட்டண நிலுவையை தமிழக அரசு நாளைக்குள் செலுத்தாவிட்டால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தென் மாவட்டங்களில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகள் தடை செய்யப்படும். நீதிமன்ற உத்தரவை அடுத்து தென் மாவட்டங்களில் அரசு பேருந்துகள் இயங்குமா, போக்குவரத்து முடங்குமா, அல்லது ஸ்டாலின் அரசு நிலுவைத் தொகையை செலுத்த நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. சட்டவிரோத கட்டிடங்கள் தொடர்பான வழக்கில் ஸ்டாலின் மாடல் அரசிற்கு குட்டு வைத்த சென்னை உயர்நீதிமன்றம். ஐஏஎஸ் அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என்று தன்னை நினைத்துக் கொள்கிறாரா என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் சென்னை மாநகராட்சி ஆணையர் நாளை நேரில் ஆஜராக உத்தரவு. அரக்கோணத்தில் கல்லூரி மாணவியை காதலிப்பதாக நம்ப வைத்து முக்கிய பிரமுகர்களுக்கு இரையாக்க முயற்சித்த வழக்கின் நிலை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளருக்கு திமுக பிரமுகர் கொலை மிரட்டல். நசுக்கப்படும் கருத்து சுதந்திரம், கேள்வி கேட்கும் ஊடகவியலாளர்கள் மீதான அடக்குமுறை என திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அராஜகம். திருச்சியின் முக்கிய நீர்வழித்தடங்களில் ஒன்றான உய்யக்கொண்டான் கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று திமுக அரசிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சரமாரி கேள்வி. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயல்பாடு, கண்காணிப்பு முறைகளை விளக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் தேசிய அளவில் நாற்றமடிக்கும் திறனற்ற திமுக ஆட்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் துவங்கப்பட்ட வேகத்திலேயே 100 போன அவலம். விவசாயிகளுக்கு உதவிடும் திட்டங்கள், உணவு உற்பத்தி, ஊட்டச்சத்து மேம்பாட்டு உள்ளிட்ட திட்டங்கள் காணல் நீர் ஆட்சியில் காணாமல் போனதால் விவசாயிகள், பொதுமக்கள் அதிருப்தி. மின்கட்டண உயர்வு எதிரொலியாக மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் செய்வதற்கான கட்டணம் அதிகரிப்பு. சார்ஜிங் கட்டணம் உயர்வால் செலவு அதிகரித்து தொழில் விரிவாக்கம் பாதிக்கப்படுவதாக தனியார் மின்சார பேருந்து உரிமையாளர்கள் வேதனை.
சென்னையில் ஆக்கிரமிப்பு அகற்றம் குறித்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம். செயலிழந்த திமுக அரசு நிர்வாகத்தை நீதிமன்றங்கள் குட்டுமேல் குட்டு வைத்து வேலை செய்ய வைக்கும் அவலம். குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் பாலம் இடிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழப்பு. ஆற்றில் விழுந்த 5 வாகனங்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம். டிரான்ஸ்பர் தொடர்பாக அமைச்சர்களை பார்த்து ஃபார்மாலிட்டியை முடித்துவிட்டு பணிக்கு வந்திருப்பதாக சேலம் சட்டக்கல்லூரி முதல்வர் பேசும் ஆடியோ லீக். இடமாறுதலுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டுள்ளதான புகாருக்கு இடையே வெளியான சேலம் சட்டக்கல்லூரி முதல்வரின் ஆடியோவால் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு பீதி. பாருங்க, ஆர்டிஎஸ் மினிஸ்டர் கிட்ட பேசினாலும் சரி, இவர் பேசினாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி, 3 மினிஸ்டர் பேசிட்டாங்க. 3 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் நான் பண்ணாதானே உண்டு. நாள ஒரு ஸ்டெப் எடுக்கல. அதுல எல்லாம் நம்ம லிங்க் இருக்கு. சரி, நமக்கு வேற 2 லிங்க் லோக்கல் மினிஸ்டர் ஓகே. கடந்த ஆண்டை விட ஐபிஎல் வணிக மதிப்பு 1.55 லட்சம் கோடியாக உயர்வு. பிராண்ட் மதிப்பில் பெங்களூரு அணி முதலிடமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 3வது இடத்திற்கும் சரிவு.